Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் RAM எப்படி இருக்குது, எப்படி வந்து RAM வந்து ஆர்கனைஸ் ஆகிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ரோம் பற்றி பார்த்தோம். ரோம்ன்றது ஒரு ப்ரோக்ராம் மெமரி, அது வந்து 4 கிலோபைட்ஸ் இருந்ததுன்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து RAM பற்றி மட்டும் பார்ப்போம். அப்போது 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் இன்டர்னல் RAM எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 128 பைட்ஸ் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 128 பைட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு. ஒரு 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் இன்டர்னல் ரேம் வந்து 128 பைட்ஸ்ன்றது ஃபிக்ஸ்டு. அப்போது 128 பைட்ஸ் ரேமை நாம் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு, அதாவது டோட்டலாக 128 லொக்கேஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ரேம்னு வச்சுக்கோங்க. இன்டர்னல் ரேம் பற்றி நம்ம பார்க்குறோம் இப்போது. ஸோ இதுதான் ரேம்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 128 பைட்ஸ். 128 பைட்ஸ் இருக்குது. அப்போ 128 பைட்ஸ்னால் உங்களுக்கு வந்து 128 எப்படி எழுதலாம்? 2 பவர் ஆஃப் 7 எழுதலாம். ஸோ அதான் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன். 2 பவர் ஆஃப் 7 எழுதும் போது 7 அட்ரஸ் லைன்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு, இதில் நம்ம டேட்டாவை ரீட் பண்ணணும் அல்லது ரைட் பண்ணணும்னா நமக்கு எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 7 அட்ரஸ் லைன்ஸ் தேவைப்படுது. ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் இருக்குன்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் 16 அட்ரஸ் லைன்ஸ் இருக்குது. அந்த 16ல் நாம் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா A7, A6, A5, A4, A3, A2, A1 அண்ட் A0. அதாவது லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும். இந்த லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா லைன்ஸ் கூட என்ன ஆகுனா உங்களுக்கு மல்டிப்ளெக்ஸ் ஆகிருக்கும் 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில். நாம் அதை என்ன பண்ணோம்னா ALE சிக்னல் யூஸ் பண்ணி அதை நம்ம டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணிவிடுவோம். டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம அதை அட்ரஸ் லைன்ஸாகவும் டேட்டா லைன்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா AD7, AD6 அப் டு AD0 அந்த மாதிரி இருக்கும். நம்ம அதை வந்து அட்ரஸ் லைன்ஸாக ஆக்ட் பண்ணும்போது அது டேட்டா லைன்ஸ் ஆக்ட் பண்ணாது, டேட்டா லைன்ஸ் ஆக்ட் பண்ணும்போது அட்ரஸ் லைன்ஸ் ஆக்ட் பண்ணாது. ஸோ அப்போ இந்த 8 அட்ரஸ் லைன்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னா இந்த 128 பைட்ஸ் ரேமை நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக. அப்போ இதனுடைய 0th லொக்கேஷன். ஸோ இதுவும் வந்து ஒரு 8 பிட். ஒவ்வொரு லொக்கேஷனில் நம்ம 8 பிட் தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ 128 லொக்கேஷன்ஸ் டோட்டலாக இருக்கும். 0 to 127 இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இது வந்து 0th லொக்கேஷன், இது வந்து 127th லொக்கேஷன். ஸோ அப்போ ஒவ்வொன்றுலையும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலையும் உங்களுக்கு வந்து 8 பிட் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இது 0th லொக்கேஷன், இது ஃபஸ்ட் லொக்கேஷன், அப் டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 127th லொக்கேஷன். ஸோ ஒன்றுலையும் உங்களுக்கு வந்து 8 பிட்ஸ் இருக்கும். 2, 3, 4, 5, 6 and 7. ஸோ டோட்டலாக 8 பிட்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8. ஒவ்வொருத்துலையும் 8 பிட் ஸ்டோர் ஆகிருக்கும். 1, 2, 5, 6, 7. அப்போ ஒவ்வொரு லொக்கேஷனும் நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறது? அப்போ ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை அக்சஸ் பண்ண போகிறோம். அந்த அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் தேவைப்படுது? 7 இருந்தால் போதும் நமக்கு. பட் 7ல் நாம் வந்து A0 to A6 தான் யூஸ் பண்ண போகிறோம். A7 நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் நாம் வந்து லைன்ஸில் வைக்கும் போது நாம் வந்து ஃபுல்லாக தான் வைக்கணும். ஸோ டோட்டலாக அட்ரஸ் லைன்ஸில் ஃபுல்லாக தான் நம்ம வைக்கணும். ஸோ இந்த 0th மெமரி லொக்கேஷன் எல்லாமே 0வாக இருக்கும். இது 0th மெமரி லொக்கேஷனுடைய அட்ரஸ். அடுத்து ஃபஸ்ட்டு மெமரி லொக்கேஷனோட அட்ரஸ் என்னவாக இருக்குன்னா 001 இருக்கும். அதாவது A0 மட்டும் 1 இருக்கும். செகண்ட் மெமரி லொக்கேஷனுடைய அட்ரஸ் வந்து 10. ஸோ இது போல் எழுதிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டில் 1, 1, 1, 1, 1, 1, 1. இது லாஸ்ட் 127th மெமரி லொக்கேஷனாக இருக்கும். அப்போ A7 என்னவாக இருக்குன்னா A7 எல்லாமே 0வாக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே 0வாக தான் இருக்கும் A7. ஏன்னா நமக்கு வந்து 7 அட்ரஸ் லைன்ஸ் போதும் 128 பைட்ஸை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்காக. அப்போ இது நம்ம வந்து ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்னுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் எழுதிப்போம் 00, அதே போல் 01, அப்புறம் 02. ஸோ லாஸ்ட்டாக 127 மெமரி என்னவாக இருக்கும் 7Fன்னு இருக்கும். ஸோ இது வந்து 7, இது F. ஸோ ஹெக்ஸாடெசிமலாக நம்ம போடும்போது அப்போது 0th மெமரி லொக்கேஷனுடைய அட்ரஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து 8 பிட்டில் எழுதி காட்டுறேன். 00H இருக்கும், இது 01H இருக்கும், அடுத்தது 02H இருக்கும். அப்போ லாஸ்ட்டாக 127th லொக்கேஷன் என்னவாக இருக்கும் 7FH. இதுதான் டோட்டல் ரேம். 128 ரேம். இந்த 128 ரேம் டோட்டல் ரேமை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 குரூப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை குரூப்பு? 3 குரூப்ஸு. அது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு குரூப்,
இது ஒரு குரூப். ஸோ இது மட்டும் ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப். ஸோ புரியறதுக்காக உங்களுக்கு நான் இந்த மாதிரி போடுறேன் வேறு கலரில். இது ஒரு குரூப். அப்போது இந்த குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒர்க்கிங் ரிஜிஸ்டர் நம்ம சொல்கிறோம். இதை ஒர்க்கிங் ரிஜிஸ்டர்ஸ்க்காக இந்த ரேமை பிரிச்சுருக்காங்க. அப்போ இது எத்தனை பைட்ஸில் இருக்குன்னா 32 பைட்ஸ். 32 பைட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ரிஜிஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 பைட்ஸ் ஆஃப் பிட் அட்ரஸபிள் ரேம். இது வந்து 16 பைட்ஸு. இது எதுக்குன்னா பிட் அட்ரஸபிள் ரேம். அப்போ 32 பைட்ஸ் வந்து ஒர்க்கிங் ரிஜிஸ்டர், 16 பைட்ஸ் வந்து இது 16 பைட்ஸ், இது 32 பைட்ஸ். அப்போ இந்த 32 பைட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரிஜிஸ்டர்ஸ் யூஸ்ட் இன் 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் பார்த்துருக்கோம். ஸோ டோட்டலாக 34 ஒர்க்கிங் ரிஜிஸ்டர்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த 34ல் 32 எங்கே இருக்குது? ரேம்குள்ளார இருக்குது. 32 பைட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா ரேம்குள்ளார இருக்குது. அது 4 பேங்காக பிரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போ மீதி இருக்கக்கூடிய 2 ரிஜிஸ்டர் தான் ஏ ரிஜிஸ்டர் அண்ட் பி ரிஜிஸ்டர். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடியது இது 80 பைட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 80 பைட்ஸ். ஸோ இது வந்து ஜென்ரல் பர்பஸ் ரேம் அது. அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, 128 பைட்ஸை 3 குரூப்பாக ஆர்கனைஸ் ஆகிருக்கு. அதில் 32 பைட்ஸ் வந்து ஒர்க்கிங் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். அதே போல் 16 பைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிட் அட்ரஸபிள் ரேம். 80 பைட்ஸ் மீதி இருக்கக்கூடிய 80 பைட்ஸ் வந்து ஜென்ரல் பர்பஸ் ரேம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 32 பைட்ஸ் மட்டும் தனியாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். 32 பைட்ஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக போட்டு காட்டுறேன். இது ஒர்க்கிங் ரெஜிஸ்டர். ரேம்லே பாருங்கள் இந்த பகுதி. ஸோ இந்த பகுதியை நான் உங்களுக்கு எடுத்து அப்படியே மேலே பெருசாக போட்டு காட்டுறேன். ஒர்க்கிங் ரெஜிஸ்டர்ஸ் எங்கே இருக்குது? ரேமில் இருக்குது. எத்தனை பைட்ஸு? 32 பைட்ஸ். ஸோ இந்த ஒர்க்கிங் ரெஜிஸ்டர் எப்படி பிரிஞ்சிருக்குன்னா 4 பேங்காக பிரித்து வச்சுருக்காங்க. இது இந்த 32 பைட்ஸை மட்டும் 4 பேங்காக பிரிச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் 0, இது பேங்க் 1, இது பேங்க் 2, இது பேங்க் 3. ஒவ்வொரு பேங்க்லேயும் உங்களுக்கு எத்தனை ரெஜிஸ்டர்ஸ் இருக்குன்னா 8 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. எத்தனை ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது? 8 ரெஜிஸ்டர்ஸ். பாருங்கள் 1, ஸோ அது பாதியாக பிரிச்சுக்கலாம். 1 2 3 1 2 3. அப்போ ஒவ்வொன்றுத்துலையும் எத்தனை ரெஜிஸ்டர் இருக்குது? 8 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பேங்க்கை மட்டும் பிரித்து காட்டுறேன். இது R0, R1, R2, R3, R4, R5, R6 அண்ட் R7. ஸோ டோட்டலாக ஒவ்வொரு பேங்க்லேயும் உங்களுக்கு 8 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரெஜிஸ்டரும் வந்து 8 பிட்டு. ஒவ்வொரு ரெஜிஸ்டரும் வந்து 8 பிட்டு. அப்போ இங்கே ஒரு R0 to R7 இருக்கும். அதே போல் இங்கேயும் R0 to R7 இருக்கும். அதே போல் இதுலேயும் R0 to R7 இருக்கும். டோட்டலாக 32 பைட்ஸ் நமக்கு வந்துடும். ஸோ 32 ரெஜிஸ்டர்ஸ் இது உள்ளார இருக்குது 4 பேங்க்லேயும். இதனுடைய அட்ரஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது அட்ரஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 00 பாருங்கள் 00, நெக்ஸ்ட்டு 01, அதே போல் 02, 03, 04, 05, 06 அண்ட் 07. ஸோ எல்லாமே ஹெக்ஸாடெசிமல் ஹெச்சில் நான் போட்டிருக்கேன். அப்போது ஃபஸ்ட்டு பேங்க் வந்து 00 to 07. அப்போ பேங்க் 1 பார்த்திங்கன்னா பேங்க் 1னுடைய அட்ரஸ் 00H to 07H. அதே போல் பேங்க் 2 என்னவாக இருக்கும்? பேங்க் 2 எடுத்துட்டிங்கன்னா 08லேருந்து நெக்ஸ்ட்டு 09, அடுத்தது 0A அப்படியே போனீங்கன்னா 0F வரை இருக்கும். 0F வரை இருக்கும். அப்போது 08லேருந்து 0F வரை இருக்கிறது பேங்க் 2. பேங்க் 3 என்ன இருக்கும்? 102 to 17. ஸோ இங்கே வந்து 18 to 1F. அப்போது பேங்க் 3 என்ன இருக்கும்? ஸோ இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் நமக்கு கேட்பாங்க. இப்போ பேங்க் 3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 102 பேங்க் 0 தப்பாக போட்டேன். இது பேங்க் 0, இது பேங்க் 1, இது பேங்க் 2. அப்போ 10H2
எல்லாமே ஹெச் ஹெக்ஸாடெசிமலில் போட்டிருக்கேன். 10H to 17H. அதே போல் பேங்க் 3 எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18H to 1FH. அப்போ டோட்டலாக இந்த 32 பைட்ஸ் உடைய மெமரி லொக்கேஷன் என்னவாக இருக்கும்? 00H to 1FH. ஸோ இதுதான் டோட்டலாக 32 பைட்ஸ் ஆஃப் ரேம், அதாவது ஒர்க்கிங் ரெஜிஸ்டர் ரேம். அப்போது மீதி இருக்கக்கூடிய பாருங்கள், இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டலாக 4 பேங்காக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். 128 பைட்ஸ் ஆஃப் ரேமை 3 குரூப்பாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 32 பைட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ரெஜிஸ்டர், 16 பைட்ஸ் ஆஃப் பிட் அட்ரஸபிள் ரேம், அடுத்து ஜென்ரல் பர்பஸ் ரேம். இதுலேயும் இந்த 32 பைட்ஸ் எப்படி பிரிஞ்சிருக்குன்னா 4 பேங்காக பிரிஞ்சிருக்குது. ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து 8 ரெஜிஸ்டர் இருக்குது, R0 to R7. ஒவ்வொரு ரெஜிஸ்டரும் 8 பிட்டு. அதனுடைய மெமரி லொக்கேஷன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இப்போது இதே போல் இந்த பிட் அட்ரஸபிள் ரேமை நம்ம பக்கத்தில் போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதான் பாருங்கள் பிட் அட்ரஸபிள் ரேம். டோட்டலாக 16 பைட்ஸ் இருக்குது. ஸோ 16 பைட்ஸ்னால் இது வந்து 20. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1Fல முடியுது, அப்போ இங்கே 20 கண்டினியூ ஆகும். 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, next 2A, 2B, 2C, 2D, 2E and 2F. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பைட்டினுடைய லொக்கேஷன், அந்த பைட்டினுடைய அட்ரஸ்ஸு. அந்த பைட்டு அந்த 20ன்றது ஃபுல்லாக 8 பிட்னுடைய அட்ரஸ். இப்போது இது பிட் அட்ரஸபிள் அப்படின்றதுனால ஒவ்வொரு பிட்டுக்குமே தனித்தனி அட்ரஸ் நமக்கு உண்டு. ஏன்னா பிட் அட்ரஸபிள்ன்றதுனால அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது 00, இது 01, 02, 03, 04, 05, 06, அதே போல் 07, இங்கே 08. அப்போ இங்கே என்ன வரும்? உங்களுக்கு 0F வரும். போட்டு பார்த்துக்கோங்க. 0A, 0B, 0C, 0D அண்ட் 0E, 0F. அந்த மாதிரி லாஸ்ட்டாக இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 7F கிடைக்கும். அப்போது இதனுடைய டோட்டல் அந்த பிட்டினுடைய 128 பிட்டினுடைய அட்ரஸ் 00லேருந்து 7F வரையும். அதே போல் 16 பைட்ஸினுடைய மெமரி லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 2FH வரையும். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் ஆர்கனைசேஷன் இன் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ நல்லா திரும்ப நான் சம்மரைஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ டோட்டலாக வந்து 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் 128 பைட்ஸ் ஆஃப் இன்டர்னல் ரேம் இருக்குது. அந்த இன்டர்னல் ரேம் வந்து நம்ம 3 குரூப்ஸாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று வந்து 32 பைட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ரெஜிஸ்டர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 16 பைட்ஸ் ஆஃப் பிட் அட்ரஸபிள் ரேம், மீதி இருக்கிறது ஜென்ரல் பர்பஸ். இதில் நாம் வந்து இந்த 2 ரொம்ப முக்கியம். அதாவது ஒர்க்கிங் ரெஜிஸ்டர்னுடைய மெமரி லொக்கேஷன், அதே போல் இந்த பிட் அட்ரஸபிள்னுடைய மெமரி லொக்கேஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 32 பைட்ஸ் மட்டும் உங்களுக்கு பக்கத்தில் தனியாக போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பேங்காக பிரித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து 8 ரெஜிஸ்டர் இருக்குது. அந்த ஒவ்வொரு ரெஜிஸ்டர்லையுமே 8 பிட் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அப்போ R7 to R0 தான். அப்போ இங்கே ஒரு R7 to R0, இங்கே ஒரு R7 to R0, அதே போல் அந்த 2 தான். டோட்டலாக 32 பைட்ஸ் இருக்குது, 32 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. இப்போ இந்த பேங்க்கை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். PSW ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட். PSWவில் இருக்கக்கூடிய RS0 அண்ட் RS1. ஸோ இது 2 தான் வந்து ரெஜிஸ்டர் பேங்க் செலக்ட் பிட், ரெஜிஸ்டர் பேங்க் செலக்ட் பிட்ஸ். அப்போது இந்த RS0 அதே போல் RS1 00 வந்தால் பேங்க் 0, 01 வந்தால் பேங்க் 1, 10 வந்தால் பேங்க் 2 செலக்ட் ஆகும், 11 வந்தால் பேங்க் 3 செலக்ட் ஆகும். அப்போ பை டிஃபால்ட்டாக என்ன செலக்ட் ஆகும்? பேங்க் 0 செலக்டாக இருக்கும். பை டிஃபால்ட் என்ன செலக்டாக இருக்கும்? பை டிஃபால்ட் பேங்க் 0 இஸ் செலக்டட். ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க மைக்ரோ கண்ட்ரோலரில், அப்போ டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து எந்த பேங்க் செலக்டாக இருக்குன்னா பேங்க் 0 தான் செலக்டாக இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் ரிஜிஸ்டர் 32 பைட்ஸ். அது இல்லாமல் பிட் அட்ரஸபிள் லொக்கேஷன் நமக்கு தனியாக இருக்குது. அது 16 பைட்ஸ் இருக்குது. டோட்டலாக 128 பிட்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு பிட்டுக்கும் ஒவ்வொரு மெமரி லொக்கேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 0 to 7F. ஸோ இந்த 16 பைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 2F. ஸோ இதான் 16 பைட்ஸ். மீதி இருக்கக்கூடிய 80 பைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ். ஸோ அது எங்கேருந்து எங்கே இருக்கும்? இதுக்கப்புறம் 302 உங்களுக்கு வந்து ரெட்டில் போடுற பாருங்க. சரி, ஓகே, இங்கே போடுறாங்க 302 30H2 7F. இதுதான் வந்து ஜென்ரல் பர்பஸ் ரேம். ஸோ டோட்டலாக 80 பைட்ஸ் ஜென்ரல் பர்பஸ். ஸோ இதான் வந்து இன்டர்னல் ரேமினுடைய ஆர்கனைசேஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ரேம் 64 கிலோபைட்ஸ் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா டோட்டலாக நம்மக்கிட்ட 16 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கிறதுனால ஸோ நாம் வந்து மேக்ஸிமம் வந்து 64 கிலோபைட்ஸ் ஆஃப் இன்டர்னல் ரேமை நம்மளால் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் கூட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ கொஷின்ஸில் கேட்கலாம் பாருங்கள். காம்படிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எத்தனை பைட்ஸ்ன்னு கேட்கலாம், எத்தனை அட்ரஸ் லைன்ஸ்னு கேட்கலாம், எப்படி பிரிஞ்சிருக்குன்னு கேட்கலாம். 32 16 80. அது இல்லாமல் இந்த 32 பைட்ஸ் எத்தனை பேங்காக பிரிஞ்சிருக்குது, அந்த பேங்க்கில் எத்தனை ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது, அது எப்படி செலக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இந்த ரேம்னு நம்ம கேட்கலாம். இந்த ரேமனோட ஆர்கனைசேஷன் நம்ம புரிஞ்சால் மட்டும்தான் பின்னாடி வரக்கூடிய ப்ரோக்ராமிங் ஆகட்டும் அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் நமக்கு புரியும். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாக் பாயிண்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.